குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி சண்டே, இன்னும் மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் இருக்குது. அப்புறம் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி மார்க் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதோ, அதிகமாக என்னால் ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஈஸியாக படிச்சிங்கனாவே, இந்த 2 நாள் நல்லா நீங்கள் படிச்சிங்கனாவே தாராளமாக உங்களால் 60லேருந்து 70 மார்க் தாராளமாக தாண்ட முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் நடந்த கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2025 லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மார்க் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து வாங்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 14 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 14மே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வரும். இப்போ புதுசாக உட்காந்து நீங்கள் இன்டீரியல் 1 மார்க் படிச்சுட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து புக் பேக் 1 மார்க்கு தரவாக படிச்சுக்கோங்க, 8 லெசன்ஸ். ஸோ அதை மட்டும் படிச்சிங்கனாவே உங்களால் 14 மார்க்குக்கு 14 மார்க் வாங்கலாம். 1 2 இன்டீரியல் கேட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கிராஃப் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், லாஸ்ட் இதில் கொடுத்துருக்கிற ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியத்தில் சொல்ல போனோன்னா தொடுகோடுகள் வரைகிறது, ஒரு வட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டத்துக்கு வச்சு இன்னொரு தொடுகோடு வரைஞ்சி இன்னொரு வட்டத்தை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? அந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒன்றும் எக்ஸசைஸில் ஒரு 4 சம் இருக்கும். அந்த 5 சம்மை தாராளமாக பார்த்தீங்கன்னாவே உங்களால் ஒரு 8 மார்க் கொஷின் அட்டன் பண்ண முடியும். கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் சொல்ல போனால் நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடுன்னு சொல்லக்கூடிய இது இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3.15 நினைக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக அதில் ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம், எக்ஸசைஸில் ஒரு 6 சம் இருக்குது. இந்த 10 சம் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், ஒரு கிராஃப் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். தெளிவாக பாருங்கள். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா 14 மார்க் ஆச்சு. கிராஃப் ஜாமெண்ட்ரி 8 8 14 மார்க் டோட்டலாக. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 மார்க் என்ன பண்ணிடலாம், தாராளமாக வாங்கிடலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 4th யூனிட் 6th யூனிட் இதை வந்து நீங்கள் கடைசியாக படிங்க. இது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் மாதிரி இருக்கிற யூனிட்டு. மற்ற யூனிட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஸோ நீங்கள் 4th யூனிட்டும் 6th யூனிட்டு மட்டும் படிக்கிறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கடைசியாக படிங்க. 4ம் 6ம் மட்டும் ஒரு 2 மார்க் தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு 5 மார்க் தான் கேட்பாங்க. இந்த 2 லெசன்லையுமே சரி, ஒரே ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் இது மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த 2 லெசனை வந்து நீங்கள் கடைசியாக படிங்க. மீதி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 8th சாப்டருக்கு மீதி இன்னும் 6 சாப்டர்ஸ் இருக்கும். அந்த 6 சாப்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்லேருந்து 2 2 மார்க் 2 5 மார்க் 2 2 மார்க் 2 5 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து எந்த யூனிட்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லையுமே 2 கொஷின் படிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். என்னால் எல்லா யூனிட்டும் படிக்க முடியாது அப்படின்றவங்க ஃபஸ்ட் யூனிட் படிச்சிங்கன்னா ரொம்ப யூனியான யூனிட்டுக்கும், அப்புறம் செகண்ட் யூனிட்டில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் இருக்குது, அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் மேட்ரிக்ஸு, அப்புறம் 7th யூனிட்டில் ஃபுல்லாக ஃபார்முலா படிச்சிங்கன்னா அட்டன் பண்ணலாம். 8th யூனிட்டில் ப்ராபபிலிட்டி, அதாவது ஃபஸ்ட் யூனிட்டு அப்புறம் மேட்ரிக்ஸு அப்புறம் 8th யூனிட்டில் ப்ராபபிலிட்டி மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து 4 2 மார்க் 4 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்குக்கு 20 மார்க் ஆச்சு, 28. ஏற்கனவே ஒரு 30, இது ஒரு 28 கணக்கு பார்த்தீங்கன்னா 58 மார்க். கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் தான் கணக்குக்கு படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட் யூனிட் 3rd யூனிட்டில் மேட்ரிக்ஸ் மட்டும், அதுக்கப்புறமா 8th யூனிட்டில்
ப்ராபபிலிட்டி மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் அந்த 58 மார்க் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபார் நீங்கள் அதனால் அவ்வளோ கஷ்டப்பட மீதி யூனிட்ல 2 ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் என்ன இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி 5th யூனிட்டில் வந்து அந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் அது படிச்சிங்கன்னா கம்பல்சரி அதுலேருந்து ஒரு 5 மார்க் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி 7th யூனிட் மென்சுரேஷனில் ஃபார்முலா படிச்சிங்கன்னா எப்படி போடுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஈஸி தான். 3rd யூனிட்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட் ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு பாலினாமல் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னாவே தாராளமாக இன்னும் ஒரு 2 5 மார்க்லேருந்து 3 5 மார்க் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 58 மார்க் சொன்னீங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10லேருந்து 15 மார்க் ஈஸியாகவே நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் இது. அடுத்தது 2வது 5 மார்க்கு ஃபஸ்ட் யூனிட்டு, 31 கொஷின் செகண்ட் யூனிட், 32 செகண்ட் யூனிட்டு, 32 வந்து 3rd யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்த அதுலேருந்து ஒரு கொஷின், 34th வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பைசெக்டர் தியரம், கோண இருசம வெட்டி தியரம். அதே மாதிரி நீங்கள் தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இந்த 3 தியரம் படிச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த 3 கொஷின் வந்து ஒரு தியரம் கம்பல்சரி கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டுக்கிறதுனால இந்த வருஷம் என்ன கேட்கலாம், ஒன்று தேல்ஸோ இல்லைனா பித்தாகரஸ் தியரம், இந்த 2 தியரத்தில் ஏதாச்சும் ஒரு தியரம் கேட்பாங்க. ஸோ இப்போ தான் புதுசாக படிக்கிறோம், அட்லீஸ்ட் இந்த 2 தியரம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு தியரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 5 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ராவே தாராளமாகவே என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சொன்னால 4th யூனிட் 5th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அது வந்து கேவோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுவும் ஈஸியான 5 மார்க் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 2 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இதில் எது கேட்டிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் மோர் கன்வீனியன்ட் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து அதை 2த்துக்கு கண்டுபிடிச்சி 2த்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். இது ஒரு ஈஸியான 5 மார்க் தான் 11th ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸோ 12th இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் சம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கனாவே ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி 42 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் அந்த ஆல்ஃபா பீட்டா வச்சு அந்த நேச்சர் ஆஃப் எ ரூட் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான். ஜிசிடி பாலினாமலுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் அதிகமாக 5 மார்க் கேட்குற ஏரியானா அந்த ஆல்ஃபா பீட்டா கேட்பாங்க. இங்கே வந்து அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் முன்னாடி வந்து ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வச்சு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்ற ஃபார்முலாவில் வந்து நம்ம ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து அந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சிங்கன்னா அதை வந்து ரியல் ரூட்ஸ் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு வரும். 0 விட கம்மியாக லெஸ் தேன் 0 வந்துச்சிங்கன்னா அதை வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு போடுவோம். 0 விட அதிகமாக இருந்துச்சு கிரேட்டர் தேன் 0ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரியல் ரூட்ஸ் பட் ஆனால் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். சரிங்களா? ஸோ இன்னும் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபு ஜாமெட்ரி 1 மார்க் படிச்சிங்கன்னா 30 மார்க். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேட்ரிக்ஸ் இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே இன்னும் எக்ஸ்ட்ரா 28 மார்க் அட்டன் பண்ணலாம். 4 2 மார்க் 4 5 மார்க் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னா ஆங்கிள் பைசெக்டர், தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் படிச்சிங்கன்னா ஒரு கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். இன்னும் செகண்ட் யூனிட் 3rd யூனிட் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு 5th யூனிட்டில் அந்த குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் ஒரு கம்பல்சரி ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி செலக்டிவாக படிக்கிறது தான் தாராளமாக படிக்கலாம். அந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏன்னா இப்போ ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக படித்தா தான் அந்த 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமானா கிடையாது. ஒரு சில இதை படிச்சிங்கனாவே தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 8th யூனிட்லேயும் ஒரு சில இதை அட்டன் பண்ணால் போதும். மேட்ரிக்ஸில் எது படிக்கணும் 5 மார்க் அப்படின்றது 5 மார்க்குக்காக நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஸோ வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத முழிச்சிட்டு இருந்தாங்க, எது படிக்கணும்னு தெரியல, எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியலனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் இதை வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.